என்னண்ணா பம்ப் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாடா தம்பி, டூட்டி ஆயில் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் இருக்குன்னா ரெடி பண்ணிட்டு கஸ்டமர் டேங்க்லேயே அடிச்சு பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணி ஓட்டிக்கோங்கன்னா சொல்லிட்டு அனுப்ப வேண்டியதானே. அதாவது தம்பி, டேங்க்ல நம்ம பெட்ரோல் அடிச்சு யூஸ் பண்றதுக்கும் டூட்டி ஆயில் டேங்க்ல ஊற்றி யூஸ் பண்றதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ நம்ம டேங்க்ல ஆயில் அடிச்சு யூஸ் பண்றோம்னு நீ வந்து நார்மலா ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிற, அப்போ வந்து இப்போ டேங்க்ல வந்து ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் வச்சிருக்கிற, உள்ள ஒரு 4 ஆயில் போட்டிருக்க அப்படின்னா எல்லா அந்த 2 லிட்டர் பெட்ரோல் கூடயும் அந்த 4 ஆயில் வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 80% பெட்ரோல் 20% ஆயில் அப்படின்னா உள்ள இருக்கிற மொத்த பெட்ரோல் வந்து அதே ரேஷியோல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ வந்து ஸ்லோவா ஒரு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி போகும்போதும் அதே ரேஷியோல இருக்கிற பெட்ரோல் தான் வந்து நமக்கு உள்ள இன்ஜினுக்குள்ள சப்ளை ஆகும். இதே நீ வேகமா இழுத்து ஓட்டினாலும் அதே ரேஷியோல இருக்கிற பெட்ரோலும் ஆயிலும் தான் உள்ள வந்து சர்க்குலேஷன் ஆகும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூட்டி ஆயில் டேங்க்ல வந்து இந்த மாதிரி டூட்டி ஆயில் வந்து தனியா நம்ம ஊற்றி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயில் பம்ப் வந்து இங்க ஒர்க் ஆகும். இப்படி ஆயில் பம்ப் ஒர்க் ஆகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு கிராங்க் வந்து ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூப் வழியா கார்பரேட்டர் வழியா வந்து இன்ஜினுக்குள்ள வந்து டூட்டி ஆயில் சப்ளை ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து நார்மலா ஒரு 2000 ஆர்பிஎம் 3000 ஆர்பிஎம் வந்து ஸ்லோவா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான அளவு மட்டும், அதாவது கொஞ்சமா வந்து டூட்டி ஆயில் சப்ளை ஆகும். இதே டேங்க்ல ஊற்றும்போது அப்படி கிடையாது. நம்ம ஸ்லோவா போகும்போது ஒரே ரேஷியோ, வேகமா போகும்போது ஒரு ரேஷியோ. சைடு ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்லோவா போகும்போது வந்து தேவையான அளவு கம்மியா வந்து டூட்டி ஆயில் உள்ள சர்க்குலேஷன் ஆகும். அதே நீ இழுத்து ஓட்டும் போது வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இங்க வந்து நல்லா ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ வந்து இதுக்கு உள்ள இருக்கிற வீல் வந்து வேகமா சுத்தும். அப்படி வேகமா சுத்தும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேகமா போகும்போது அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா டூட்டி ஆயில் வந்து சப்ளை ஆகும். அப்படி இருக்கும்போது ஸ்லோவா போகும்போது கம்மியாகவும், அதிகமா போகும்போது அதிகமாக ஆயில் சப்ளை ஆகும். இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து டூட்டி ஆயில் டேங்க்ல ஊற்றி யூஸ் பண்றது பெஸ்ட். புரியுதா? அப்படின்னா பெட்ரோல் கூட டேங்க்ல ஆயில் அடிச்சு ஓட்டணும்னா இவங்க சீஸ் ஆயிருமா ஒழுங்கா சப்ளை இல்லாம? அப்படிலாம் கிடையாது. அதாவது நம்ம வந்து டேங்க்லயே வந்து தாராளமா வந்து அடிச்சு ஓட்டலாம், ஓட்டக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா வந்து மொத்த பெட்ரோல் கூடயும் வந்து ஒரே நேரத்துல வந்து ஆயில் வந்து ஃபுல்லா சர்க்குலேஷன் ஆயிரும். அதனால நம்ம ஸ்லோவா போகும்போது வேகமா போகும்போது எப்பயுமே ஒரே ஆயில் ரேஷியோல தான் போகும். அதனாலே வந்து நமக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாயிருச்சு அப்படின்னா பவர் டிராப் வரும், காலையில ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேங்க்ல பெட்ரோல் அடிக்கும் போது நம்ம நிறுத்தி வைக்கும் போது ஆயில் எல்லாம் வந்து பெட்ரோல் வந்து கீழே கொஞ்சம் படியும். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது என்ன ஆகும்னா காலையில வந்து ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதுலயும். அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து டூட்டி ஆயில் டேங்க்ல ஊற்றி யூஸ் பண்றது பெஸ்ட். அப்ப நம்ம டூட்டி ஆயில்ல வந்து ஆயில் ஊத்தி நம்ம எப்ப வேணா எப்படி வேணா ஓட்டிக்கலாம். அதுல எதுவும் மைனஸ் பிளஸ் எதுவுமே கிடையாதுன்னா, அதாவது டூட்டி ஆயில் டேங்க்ல ஆயில் ஊற்றி யூஸ் பண்றதே ஒரு மைனஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நல்லா இழுத்தே அதிகமா ஓட்டுவோம், அந்த மாதிரி எல்லாம் ஓட்டிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 700 கிலோமீட்டர், அதாவது 500ல இருந்து 1000 கிலோமீட்டருக்கு உள்ள வந்து கண்டிப்பா காலி ஆயிரும். ஏன்னா 1 லிட்டர் அதிகபட்சம் பிடிக்கும், அது வந்து கண்டிப்பா காலி ஆயிரும். அதை வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இன்ஜின் வந்து சீஸ் ஆயிரும். அது வந்து டவுட்டே கிடையாது. இப்போ டேங்க்ல கூட நம்ம வந்து கண்டிப்பா பங்க்கு போகும்போது அப்படி இப்படின்னு ஊத்திடுவோம். ஆனா இதுல வந்து நம்ம கம்பல்சரி செக் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சர்வீஸ் கூட நமக்கு டிலே ஆகும். ஆனா வந்து செக் பண்ண வேண்டியது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்ல அதிகமா ஓட்டிட்டோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து கம்பல்சரி செக் பண்ணி ஆகணும். செக் பண்ணல அப்படின்னா சீஸ் ஆறதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதனால அதுதான் வந்து இதுல உள்ள மைனஸ். மற்றபடி இதுல வந்து வேற எந்த மைனஸும் கிடையாது. நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பக்காவா இருக்கும். ஏன்னா தேவையான அளவு மட்டும்தான் ஆயில் வந்து உள்ள சப்ளை ஆகும். அதனால வந்து உங்க பிக்கப், மைலேஜ், பவர் எதுவுமே வந்து டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா வந்து அதுக்கேற்ற மாதிரி பம்பு வந்து கரெக்டா இருக்கணும். பம்பு ஒர்க் ஆகல அப்படின்னாலுமே உனக்கு சீஸ் ஆயிரும். ஸோ அதுவும் ஒரு மைனஸ் தான். மற்றபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் யாருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அங்கங்க ஆயில் ஊற்றி ஓட்டிக்க வேண்டியதான். கண்டிப்பா யார் யாருக்கு எப்படி எப்படி தேவை இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் டேங்க்ல அடிச்சும் ஓட்டிக்கலாம், இல்ல சைட்ல டேங்க்ல ஊற்றியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்றவங்க வந்து மேக்ஸிமம் வந்து செக் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சோம்பேறித்தனப்படுறாங்க. அதனால வந்து யாருமே வந்து டூட்டி ஆயில் டேங்க்ல யூஸ் பண்றது கிடையாது. டேங்க்ல பெட்ரோல் பங்க்ல போனோமா 100 ரூபாய்க்கு 2 ஆயில், 200 ரூபாய்க்கு 4 ஆயில் அப்படின்னு ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஓட்டிடுறாங்க. பட் ஆனா இந்த வண்டியை பத்தி தெரிஞ்சவங்க, இந்த டூ ஸ்டோக்கோட ஒரிஜினாலிட்டி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி சைடு ஆயில தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் பெட்ரோல் சப்ளை உள்ள போகும். இப்போ கார்பரேட்டர் எல்லாமே கரெக்டா இருக்கு, பக்காவா இருக்கு அப்படின்னா அதோட ஃபயரிங் எல்லாமே வந்து நீட்டா இருக்கும், இன்ஜினோட நாய்ஸ் எதுவுமே வராது. அந்த மாதிரிலாம் ஒரிஜினாலிட்டி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து டூட்டி ஆயில வந்து சைட்ல ஊற்றி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாம யார் யாருக்கு எப்படி எப்படி வசதி இருக்கோ அதுக்கேற்ற அவங்களோட தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக டேங்க்ல ஊற்றவே கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஊத்திக்கலாம். புரியுதா? ஓகேண்ணா, நீங்க வேலையை பாருங்கண்ணா. ஓகே, பாய் பாய். நம்ம வழக்கமா சொல்லிருங்கண்ணா. ஸ்டே டியூன், பாய்.